என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பஞ்சமியினுடைய நாள் அல்லவா? இந்த நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு இலை உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும், நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த இலையை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை உனக்கு சொல்லிவிடவும், இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்திவிடவும் நான் வந்திருக்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த நாளில், அதிலும் குறிப்பாக இந்த தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி நாளில் நீ ஒரு விஷயத்தை முழு மனதோடு செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுத்திட வேண்டி பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு நல்லதுதான் நடக்கிறது என்பதனை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். உனக்கான நன்மைகளைத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, இந்த வராகி எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்க ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதனால் நீ மனமுடைந்து போயிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கும் உன்னுடைய இந்த சிந்தனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளியை வைக்கின்றேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து உனக்கான நல்ல வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்லதொரு திருப்பத்தை நீ எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இனி என்னவானாலும் சரி, உனக்காக நான் வருகிறேன் என்பது உனக்கு மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு நீ எதையுமே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதெல்லாம் அந்த நேரம் அதையெல்லாம் செய்வதற்கு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையானால் என்ன நடந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொண்டு விட முடியும். என் பிள்ளையே, தாயானவள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இதையே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனையையும் தாண்டி நீ எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷமான விஷயங்களை நிச்சயமாக தெளிவில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, நல்ல நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற பொழுது உனக்கான சந்தோஷங்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தது போதும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, இது எதையுமே என் பிள்ளை தன்னுடைய கவனத்தில் கொண்டு தேவையில்லாமல் தன்னுடைய நிம்மதியை தொலைக்காமல் நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும். இனிமேல் எதற்காகவும் நாம் மிகப்பெரிய விஷயங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தருந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நம்முடைய மனது எதையுமே மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதாக நினைப்பதும் கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் உணர்வு பூர்வமான நாட்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை அடைவதற்காக நீ பல முயற்சிகளை சரியாக எடுக்க வேண்டிய நேரம். இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருவா என்று நாம் கேட்டோமானால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். அதனால் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில்
எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை தொலைத்து விடாதே. உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிப்பொழுதில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்குரிய அற்புதமாக எந்நாளும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் உன் தாயானவள் எனக்கு உகந்த இந்த பஞ்சமி நாளில் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்காக நல்லபடியாக மாற்றி கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதையெல்லாம் பெறுவதற்கு நீ உறுதியான மனநிலையோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு. உறுதியான சிந்தனைகளோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு. அம்மாவிற்கு உகந்த நாளில் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்துவாள் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிமுக்கியமான மாறுதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். இனி என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள். அதுபோலத்தான் இன்று இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையை, உனக்காக ஒவ்வொரு நாளுமே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய காலகட்டமும் கைகூடி வந்திருக்கின்றது. என் குழந்தையை, ஒவ்வொரு நாளுமே நீ வருந்தாதே. ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்காதே. இனி எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதுதானே உன் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி இதையெல்லாம் கடந்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டி இந்த வாழ்க்கையை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையை, நல்ல நாளில் நமக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொடுத்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது? அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் எனக்கு உகந்த நாட்களில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் வருவது எல்லாவற்றையும் நீ எந்த நேரத்திலும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை நடத்தி தர வேண்டும். நான் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலக்கிவிட எண்ணியது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் நீ உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுவிட வேண்டும் என்றுதான் நான் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ நினைத்தது இந்த வாழ்க்கையின் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கட்டும். இந்த வாழ்க்கையின் உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை, நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ தொலைத்து விடாதே. இந்த தருணம், இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பதும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதும் உனக்கு பேரதிசயத்தை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நாம் முன்னெடுத்து செல்கிறோம் என்றால் அந்த நாளில் நம் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? தெய்வத்தின் அருள் நமக்கு நிறைவாக கிடைத்து விட்டால் அது போதும். இனி எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த அதிசயங்களும் ஒரு சேர நடந்துவிடும் என்பதுதான் உண்மையும் கூட. நான் சொல்கின்ற இந்த இலை என்னவென்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாயிருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு வேண்டிய அந்த இலையானது கற்பூரவள்ளி இலை. இந்த இலை நிச்சயமாக நிறைய பேரினுடைய வீட்டில் இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். இந்த இலையின் மீது ஒரு பச்சை கற்பூரத்தையும்
ஒரு கிராம்பையும் நீ வைத்து இன்று இரவு இந்த வராகிக்கு பூஜை செய்கின்ற நேரத்தில் ஒரு தாம்பூல தட்டின் நடுவில் இதனை வைத்து நீ அதனை எரித்து விடு. நீ கற்பூரத்தை பற்ற வைத்து அந்த கிராம்புவும் சேர்ந்து எரியும் பொழுது இந்த கற்பூர வள்ளி இலையோடு சேர்ந்து ஒரு நறுமணம் உன் இல்லத்தை துளைக்கும். அது தெய்வ மனம் கமலும் என்பதனை புரிந்து கொள். தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு மிக பெரிய சந்தோஷத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் இவை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை இனி வருந்தி கொண்டிருக்கின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் இதுவெல்லாம் உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, மாற்றங்கள் பல வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில். பல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துவிட்டது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென நான் வருகின்ற இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரமும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, எந்த தருணத்திலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு மிக பெரிய மாற்றங்களை சந்திக்க தயாராக இரு. இன்று உன் இல்லம் முழுதும் நிரம்பக்கூடிய இந்த வாசனையானது தெய்வத்தின் அன்பை நிச்சயமாக அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். தெய்வம் உன்னோடு இருப்பதையும் இந்த வராகியானவள் சொன்னபடி உன் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுவதையும் என் குழந்தையால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் தருவதையெல்லாம் உனக்கு சரியாகவும் தரமாகவும் தர வேண்டி நினைத்து விட்டேன். அதனால் என்ன நடந்தாலும் என் பிள்ளை, இதற்காக நீ கலங்காமல், ஏது வந்தாலும் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு துணை நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டிருக்கு இந்த நேரம் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சம்தான். இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தின் உச்சம்தான். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு முழுமையான வெற்றி உனக்கு என்றும் என்றென்றும் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் கண்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது, சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் உன்னுடைய வெற்றியை உனக்கு தள்ளி போட்டு விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் உணர்ந்து எப்பொழுதும் உனக்கான நல்ல மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்ற இந்த வாழ்க்கையை எந்த நொடிப்பொழுதிலும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. இனி வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். இனி வரக்கூடிய அத்தனை உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் இனி உனக்கே உனக்கானதாக முழுமையாக மாறட்டும். உன்னை சுற்றி நான் வருவதும் உன்னோடு நான் உறுதுணையாக இருப்பதும் எந்த நிலையையும் கடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்து உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உறுதியாக கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாரையும் இங்கு குறை சொல்லி இங்கு எதுவும் நடந்துவிடப் போவது கிடையாது. யாரையும் நாம் இங்கு கை நீட்டி நமக்கு காரணத்தை தேடிக்கொண்டிருப்பதற்கு நேரமும் கிடையாது. அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி என் குழந்தை, அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகுந்த மன உறுதியை தந்து உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் சொன்ன இந்த இலை, அதன் மீது நீ வைக்கின்ற பச்சை கற்பூரம், கிராம்பு, இவை எரிந்து முடிந்ததும் இதனை கால்படாத இடத்தில் போட்டுவிடு.
நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.